இந்த நாங்கள்லாம் எங்கள் குடும்பத்தை பார்க்குறது எப்போன்னு 1001 ஒரு டைலாக் வரும். அது மாதிரி அங்கே நாங்கள் போய் 20-30 ஆர்டிஸ்ட் மாட்டிக்குவோம். எனக்கு வழக்கம் போல் ஜோடி கிடையாது, ஒரு பாட்டி மட்டும் என் கூடவே இருக்கும். நிறைய பாட்டிகளோடு நடித்த ஒரே கவர்ச்சி காமெடியன் நான் தான். எனக்கு ஜோடிகளே கிடைக்கிறதில்ல. இந்த படத்தில் நயன்தாரா இருக்கின்றதுக்காக ஆவலாக வந்தேன். கடைசி வரைக்கும் ஒரு காம்பினேஷன் கூட அவர் வைக்கல. என்ன பிளானோ என்ன சதி திட்டமோ தெரியல. கடைசியில் பார்த்தா இந்த இடத்துல நயன்தாரா நிற்கிது சார், நீங்கள் அதை பார்த்து பயப்படுங்கன்னு சொல்லி ஷாட் எடுத்துட்டார். அது மாதிரி கதைப்படியே வரல. கல்வனின் காதலின்னு ஒரு படத்தில் வந்து நான் நயன்தாரா காம்பினேஷனில் நடித்தேன். அப்போ அவங்க தான் என்ட்ரி. அவங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷங்கள் கழித்து தான் இந்த படத்தில் வந்து அவங்க ஒரு மேஜர் கேரக்டர் பண்ணி, பாவம் அவங்க இன்றைக்கி வரல. இப்போல்லாம் சில ஹீரோயின்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ்க்கு வர மாட்டேங்கிறாங்க. கேட்டால் அதுக்கு ஒரு நல்ல பதிலும் சொல்கிறாங்க. இப்போ தான் மீடியாஸ் வந்து கவனமாக நான் சொல்கிறத எடுக்கிறாங்க. இன்னைக்கு ஸ்கூப் கிடச்சிதுரா, மேட்ரு மாட்டுச்சுரா, ஏத்துறா ட்விட்டரில் ஏத்துறா, ஃபேஸ்புக்கில் ஏத்துறா. அது தவறாக சொல்லலை. அவங்க கடைசியில் பார்த்தா அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ரீசன், வெரி வெரி புத்திசாலித்தனமான ஒரு பதில் கொடுக்குறாங்க. என்னென்னா, நாங்கள் வந்தால் சென்டிமெண்ட்டாக அது சரியாக இருக்க மாட்டேங்குது, அதனால் நாங்கள் வர்றதில்ல. இதே மாதிரி ஃபைனல் பேமெண்ட் வாங்கினா சென்டிமெண்ட்டாக சரியில்லைன்ட்டு விட்டுட்டாங்கன்னா ப்ரொடியூசருக்கெலாம் எவ்வளவு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் வரலாமே. லாஸ்ட் பேமெண்ட் வாங்குறதில்ல. எனக்கு அந்த படம் நல்லா ஓடணும், அதனால் லாஸ்ட் பேமெண்ட் நான் வாங்க மாட்டேன். அந்த படம் நல்லா ஓடணும் அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட் வந்தால் அதுவும் நான் ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் அவங்கெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த படத்தோட இன்னொரு ஹீரோயின் வந்து ஸ்ரீதிவ்யா இல்லையா? அவங்க ஸ்ரீதிவ்யா ஒரு நாள் வந்து, இதுவும் ஒரு நல்ல ஸ்கூப் தான் உங்களுக்கு. ஸ்ரீதிவ்யா கேரவனில் இந்த சைடு ரூம் என்னோடது, அந்த சைடு ரூம் ஸ்ரீதிவ்யாவோடது. ஒரு நாள் ஷூட்டிங் முடிய போகிற டைம் வந்துருச்சு. இதையும் என்னால் பொறுக்க முடியல. பாருங்கள், உங்களுக்கு எப்படியெல்லாம் கொடுக்குறேன் பாருங்கள். டக்குன்னு இறங்கி வெளியில் அங்கே இங்கேயும் பார்த்தேன். யார் இல்லாத நேரத்தில் படக்குன்னு அந்த கதவை திறந்துட்டு அவங்க ரூமுக்குள்ளே போயிட்டு பார்த்தா உள்ளே போனால் பேர் அதிர்ச்சி, ஸ்ரீதிவ்யாவும் அவங்க கூடவே அவங்க மதரும் உட்காந்துருக்காங்க. இருந்தாலும் என்னால் என் மனசில் இருக்கிற சொல்லாமல் இருக்க முடியல. நான் சொல்லிடட்டுமா ஸ்ரீதிவ்யா அப்படின்னு கேட்டேன். சொல்லுங்க சார், நோ ப்ராப்ளம், சொல்லுங்கள், ஐ எம் யுவர் பிக் ஃபேன், சொல்லுங்க அப்படின்னாங்க. டெய்லி மத்தியானம் உங்கள் ரூம்லேருந்து ஒரு நல்ல வாசனை வருது, என்ன அப்படி சமைக்கிறீங்க? நான்லாம் யூனிட்டுக்கு கொடுக்குறது தானே சாப்பிட்றேன், உங்கள் ரூமில் மட்டும் அப்படி ஒரு அரோமா வருது, அப்படி ஒரு டெலிஷியஸ் ஃபீல் கிடைக்குதுன்னு பார்த்தா மிளகா பொடி, பருப்பொடி, கோங்கூரா பொடி, ஆந்திராவில் இதெல்லாம் உட்காந்து அங்கேயே உட்காந்து செய்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வாசனை அப்படி அடிக்கும். பின்ன ஒரு மாதமாக ஒரே ஷூட்டிங் போய்கிட்டு இருந்தால் இதெல்லாம் நடக்காத? கடைசியில் உடனே ஓ அதுக்கு தான் வந்தீங்களா சார்ன்னு சொல்லி ஒரு டப்பாவில் போட்டு அந்த பருப்பு பொடி, பப்பு பொடி கொடுத்தாங்க. ஸோ போச்சா ஸ்கூப்பு, எதையோ எதிர்பார்த்தீங்களே. ஸோ அது வந்துச்சு. இப்போ அது அந்த யூனிட் போன உடனே பார்த்தாக்கா அங்கங்கே இருந்து ஒரே அந்த நூலாம்படை, இந்த பழைய காலத்து ஒரு பேய் இருக்கிற ஒரு அரண்மனை இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி செட்டு. இந்த செட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு நூலாம்படை கருப்பாக இருக்குது. அது மட்டும் அங்கேயும் இங்கேயும் நகருது. கடைசியில் யாருன்னு பார்த்தா ஓமோட ஹேர் ஸ்டைல் இது. ஸோ இப்படி ஒரு படம் பண்ணோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உழைப்பை இதை நீங்கள் பத்திரிகை ஊடகங்கள் நெஞ்சில் கொஞ்சம் வாங்கிக்கங்க. ஏன்னா இதுக்கு எவ்வளவு பொருட்செலவு, வெறுமனே ஆர்டிஸ்டோடைய பேமெண்ட் மட்டும் இல்லாமல் எல்லா விதத்துலேயும் எல்லா கிராஃப்ட்லேயுமே செலவு இருக்குது இந்த படத்தில். இந்த படம் கார்த்தி சாரோட சினிமாட்டோகிராஃபி, சினிமா லைஃப்பில், ஃபில்மோகிராஃபியில் ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும். இந்த படம் கார்த்தியோடைய இன்னொரு டைமென்ஷன். அவர் வில்லேஜ் கேரக்டர் பண்ணார். அப்புறம் அதுலேயே கொஞ்சம் முரட்டத்தனமாக, அந்த வில்லேஜ் கேரக்டர் ஃபஸ்ட்டு படமே முரட்டத்தனமான வில்லேஜ் கேரக்டர் பண்ணார். ஒரு ஆங்கிரி யூத்துன்னு சொல்லுவாங்களே அது பண்ணார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஹியூமர் பண்ணார். ஆனால் என்னடா இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு மிரள்ற மாதிரி ஒரு படம் தேவைப்படுது இல்லையா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு?
அதுவாக இந்த படம் அமையும். அது வந்து முழுக்க முழுக்க டைரக்டர் கோகுலோட உழைப்பு தான். எப்படின்னா, கதை சொல்லும்போதே அந்த காட்சிகள் கண் முன்னாடி விரியிறது வந்து சில இயக்குனர்கள் தான் அந்த கதை சொல்லும்போது பண்ண முடியும். கோகுல் வந்து ஒரு பேய் தனக்குள்ளே பூந்துக்கிட்டுச்சுன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கதையை சொல்லுவார். அந்த இதில் வந்து இது ஃபுல் கதையும் நான் சொல்லக்கூடாது. உங்களுக்கு தேவையான ஃபுல் ஹியூமர் பல படங்களை நீங்கள் மிஸ் பண்ண ஒரு விவேக் இந்த படத்தில் பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு ஹியூமர் நான் என் கெட்டப்பே நான் பாருங்கள் 3 வருஷமாக நான் எப்படி இருந்தேங்க. என்னை ஆக்குனது அவர் தாங்க, கார்த்தியோட அப்பா. இதில் என்ன கூத்துனா, நான் கொஞ்சம் மாதிரி ஜம்பிள் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன், என் மனசில் வர்றதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்னு வைங்களேன்.